கம்பெனி இப்போ நான் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபைனான்ஸ் போடலாம், இல்லை நாளைக்கு வந்துட்டு ஃபைனான்ஸுக்கு பதிலாக எஃப்ஐஎன்னு போடலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஃபீல்டாக கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன வேணால் என்ட்ரு பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு வேலிடேஷன் வைக்கிறோம். ஸோ என்னெல்லாம் வேல்யூஸ், அதாவது வேல்யூஸ்ன்னு சொல்கிறது இதுதான் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம் ஃபைனான்ஸ். இப்போ இது சிஸ்டமில் கிரியேட் ஆயிருந்தால் மட்டும்தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு எனக்கு வேலிடேஷன். ஸோ இது எது மூலமாக வருது அப்படின்னா இந்த வேல்யூ செட் மூலமாக வருது. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு வேல்யூ செட்டோட வேல்யூஸ், அதுதான் இந்த வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட சிஓஏ ஸ்ட்ரக்சரோட டெஃபினேஷனை பொறுத்து வரும். ஓகேங்களா? ஸோ ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் ப்ரைமர்லி கான்ஃபிகரேஷனை பற்றி நம்ம பேசினோம்னா இதுதான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் செக்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூஸ் போடுவோம். இந்த 3 செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஜேர்னல் என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஒன்று இருக்குது, ரோல் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ யூசர்ன்னு சொல்கிறது வந்துட்டு இப்போ இந்த செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு யூசர் லாகின் வேணும். ஸோ அதுதான் யூசர் நேம் சொல்கிறோம். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு ரோல். ஸோ ரோல்னா என்ன அப்படின்னா நான் இப்போ ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணோன்னா எனக்கு அந்த ஜேர்னல் என்ட்ரிக்குள்ள ஆக்சஸ் வேணும். ஸோ அந்த ஆக்சஸ் எது மூலமாக வருது அப்படின்னா ரோல் மூலயமா வருது. ரெண்டாவது வந்துட்டு நமக்கு டேட்டா ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டேட்டா ஆக்சஸ்ல என்ன கொடுப்போம் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே லெஜர் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்க்குறது ஒரு லெஜர் பார்க்குறோம், பட் ஒரு லெஜர் மட்டும் இருக்காது உங்களுக்கு. ஸோ ப்ராப்ளி மோர் தென் 1 லெஜர் கூட இருக்கலாம். ஸோ மோர் தென் 1 லெஜர் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஆக்சஸ் கொடுக்கணும் இல்லையா? இந்த யூசர் வந்துட்டு எந்த லெஜர் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதுதான் டேட்டா ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஜிஎல் ஸ்பெசிஃபிக்கில் உங்களுக்கு செட்டப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். இப்போ அந்த ரோல் இருந்ததுன்னா உங்களால் இது கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ டூல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டூல்ஸு கீழே செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த யூசருக்கு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் கொடுத்து வச்சிருக்கிறனால எனக்கு இந்த செக்யூரிட்டி கன்சோல் இருக்கு, இல்லாட்டி எனக்கு அது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கேஸில் நான் ஸ்டாண்டர்ட் ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புது யூசர் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆட் யூசர் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஆட் ரோல் கொடுத்து நீங்கள் ரோல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு என்ன ரோல் இருக்குது நமக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட்ஸ் பேபிள் மேனேஜர் இருக்கும். இந்த அக்கௌண்ட்ஸ் பேபிள் மேனேஜர் எல்லாமே பேபிள் மாடியூல் ரிலேட்டட் செட்டப்ஸ். ஸோ அது வரும்போது நம்ம அது தனியாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் லெஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அக்கௌண்டன்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரோல் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரோல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் டிரான்சாக்ஷன் போட்டு பார்க்க முடியும் ஒன்று. இல்லை நீங்கள் செட்டப் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, டிரான்சாக்ஷன் இன்னொரு யூசர்லேருந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட், அதுதான் ரோல் பேர் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் ரோல், அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரோல் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன், எனக்கு செட்டப்புக்கும் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டு இங்கே ரைட் சைடில் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னாலும் இந்த ஆப்ஷன் தான் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுக்கு கீழே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ ஃபைனான்ஷியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் லெஜர் இருக்கும், பேபிள்ஸ் இருக்கும், கேஷ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, பட் இப்போ நீங்கள் ஜென்ரல் லெஜர் செட்டப்ஸ் முடிக்காமல் உங்களால் அதர் கான்ஃபிகரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர், அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எப்படி கேப்சர் பண்ணுவீங்க அதுதான். இப்போது அதுக்கு ஓகே நேவிகேஷன் காட்டிடுறோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபைனான்ஷியல்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு என்னெல்லாம் க்ரியேட் ஆகிருக்குன்னு தெரியல அப்படின்னா
இதில் மாடியூல் இருக்கும். இந்த மாடியூலில் ஜென்ரல் லெஜர் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா வரும். பட் இதில் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ இப்போ நீங்கள் புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆட் ஐக்கன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ கம்பெனிங்கிற ஒரு வேல்யூ செட் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போது இதில் மாடியூலில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா ஜென்ரல் லெஜர். ரெண்டாவது இதில் ஃபார்மெட் வந்துட்டு இண்டிபெண்ட். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு இதில் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வேலிடேஷன் டைப்ஸ் தான். ஸோ இந்த கேஸ்க்கு இண்டிபெண்ட்னா உங்களுக்கு வேல்யூ சிஸ்டமில் நீங்கள் லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களால் டிரான்சாக்ஷனில் செலக்ட் பண்ண முடியும். அதுதான். ஓகே, ஸோ நம்பர் டேட் இதெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டோம். யூஸ்வலி கேரக்டர். ஏன் அப்படின்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களால் நம்பர் மட்டும்தான் என்ட்ரு பண்ண முடியுங்கிறனால. ஓகே, அதுக்கப்புறம் இதோட லென்த்து. ஸோ லெட்ஸே லென்த்து நான் ஒரு 6 கொடுக்குறேன். ஸோ இந்த லென்த்து நம்ம சொல்கிறது வந்துட்டு இந்த கோடு ஒன்று இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ப்ராப்ளி நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது நம்ம கொடுக்குறது வந்துட்டு அந்த கோடுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ செட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் அதர் வேல்யூ செட்ஸும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சினாரியோவில் வந்துட்டு 3 செட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒன்று வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேன், இன்னும் 2 மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேம் கான்ஃபிகரேஷன் தான். உங்களுக்கு ஜென்ரல் லெஜர் வரும், இண்டிபெண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் கேரக்டர் செலக்ட் பண்ணிவிட்டு லென்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் சேம் 6 கொடுத்துட்றேன். ஆர் லெட்ஸே ஒரு 4. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ செட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூ செட்டுக்கு இன்கேஸ் நீங்கள் வேல்யூ க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணது இதில் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இதில் மேனேஜ் வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் கொடுக்குறேன் டாடா ஸ்டீல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃபால்ட் வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அங்கே கொடுத்தோம் இல்லையா லென்த்து, அது வந்துட்டு இதுக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பட் இதில் தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ 6 கொடுத்தீங்கன்னா 6 தாண்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஓகே, ஓகே, மேபி இதுக்கு நம்ம 4 தான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். கரெக்ட், 1 வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ செட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு முடிஞ்சுது. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று, இன்ஸ்டன்ஸ் ஒன்று. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க இல்லையா ஸ்ட்ரக்சரில், ஸோ இது வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போது நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு லெஜரில் அட்டாச் பண்ண போகிறோம். நான் இங்கே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த 4C வந்துட்டு இந்த ப்ரைமரி லெஜருக்கு நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ஸ். நீங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் டைரெக்டாக அட்டாச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நான் 2 டிஃப்ரெண்ட் இது பண்ணணும். லெட்ஸே ஒரு 10 செக்மெண்ட் இருக்குது. இதில் நான் இந்த ஒரு செக்மெண்ட்டை வச்சு இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நான் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் லெஜருக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நான் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு 5 இதில் ஒரு 5 எடுத்து நான் ஒரு தனித்தனி இன்ஸ்டன்ஸாக போட்டுக்கலாம். ஸோ அதுதான் பர்பஸ். ஓகே, ஸோ இப்போ மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இதில் போயிட்டு ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரோட நேம் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கோட் கொடுத்துருங்க. ஸோ இந்த கேஸில் நான் டாடா COAன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த டீலிமிட்டர்னா என்ன அப்படின்னா இப்போ இங்கே அகைன் இந்த சேம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போது இதில் டாடா ஸ்டீல்னு இருக்குது. ஸோ லெட்ஸே டாடா ஸ்டீலுக்கு இதுதான் நம்பர். அதே மாதிரி
ஃபைனான்ஸுக்கு இதுதான் நம்பர். ஸோ ரெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் சே இதுதான் நம்பர். ஓகே. ஸோ இப்போ இது நான் கொடுக்கும்போது டைரெக்டாக எப்படி கொடுக்க முடியாது, ஏன்னா சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா 1010-100-58901. ஸோ இப்போ டீலிமிட்னு சொல்றது நம்ம இந்த ஹைஃபன் சொல்றோம் இல்லையா, இப்போ ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக இந்த பிரிக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு டீலிமிட்னு சொல்றோம். ஓகே. ஸோ அதை நீங்க சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல நான் வந்துட்டு ஹைஃபன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, மேபி சிஸ்டம் இஷ்யூன்னு நினைக்கிறேன். Or let's change the value. ஓகே, மேபி சம் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிகாஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு உங்களோட காமன் லாகின், அதாவது டெஸ்ட் என்வரன்மெண்ட் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது மீனிங் உங்களுக்கு வேற ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இல்லாட்டி ஒரு இன்வாலிட் வேல்யூ அதில் பாஸ் பண்ணியிருக்காங்க அண்டர்ஸ்கோர் இல்லாமல் டைரெக்டாக கொடுத்து, இல்லாட்டி அது வந்துட்டு கம்பைல் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் அது ஒவ்வொரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் கன்சியூமிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ப்ராப்ளி இந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் நான். So same navigation, so chart of account structure. So அது instance issue. So same information தான் இதுலயும் கொடுத்துருக்கோம், பட் இது பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு, ஸோ பிஃபோர் தட் நம்ம கிரியேட் பண்ண அந்த ரெண்டு வேல்யூ செட் கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது கிரியேட் பண்ணோம் இதில். ஸோ குயிக்காக நான் வேல்யூ செட்டை கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, சேம் ஆக்டிவிட்டி தான். ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லென்த்து மட்டும் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம 6 and 4 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நான் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு 2 கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா டாட்டா கம்பெனின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் டாட்டா டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ரெண்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இப்போது சேம் இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் பண்ணுறோம், பட் ஒன்லி டிஃப்ரென்சஸ் இதுதான்.
இந்த கேரக்டர் லென்த். ஸோ விச் மீன்ஸ் தட் மோர் தென் 2 வந்துட்டு நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மோர் தென் 2 சொல்றது வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபீல்டுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எனி நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ ரெண்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த வேல்யூ செட் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த வேல்யூ செட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த வேல்யூ செட்டை இந்த செக்மெண்ட்ல அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்பெனி. ஸோ இதில் உங்களுக்கு சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் ஆர் அந்த ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது வர்றது வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் தான். ஓகே, ஸோ டிஸ்பிளே சைஸ்ன்னு சொல்றது வந்துட்டு இந்த சைஸ், அந்த டிஸ்கிரிப்ஷன் வருது இல்லையா, ஸோ அது உங்களுக்கு என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு நான் 15ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காலம் இதெல்லாமே உங்களுக்கு பேக்அண்ட் தான். ஸோ இது எங்கே போய் டேட்டா சேவ் ஆகணுங்கிறது தான். ஸோ நீங்கள் 1 2 3ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸுக்கு கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு வேல்யூ செட். ஸோ இதுக்கு முன்னாடி போன ஸ்டெப்பில் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ செட் வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு கம்பெனிங்கிறனால நான் இந்த டாடா கம்பெனிங்கிறது எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அகைன் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபிள்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ லேபிள்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கம்பெனி எடுத்துக்கிறேன், எனக்கு கம்பெனி இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெக்வயர்மெண்ட். உங்களுக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் எந்த செக்மெண்ட்டுக்கு பேலன்ஸ் ஆகணுமோ அந்த செக்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு செகண்டரி அண்ட் தேர்ட் பேலன்சிங் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. பட் ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான் கொடுக்க போகுது. ஓகேங்களா, ஸோ எனக்கு கம்பெனி செக்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு டெபிட் அண்ட் கிரெடிட் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த கம்பெனி செக்மெண்ட்டுக்கு ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லேபிள் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு some issue. ஓகே, நான் அதை பார்க்குறேன் இதில் ஃபிட்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. இதில் ஃபிட்ஸ் ஆகலைன்னா எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
or let's say okay ஒரு யூசர் கிரியேட் பண்ணி இத முடிச்சிட்டு ரெஸ்பான்ஸ் ஆட் பண்றத கொஞ்சம் சொல்லி. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஆர் ஃபர்ஸ்ட் மேபி நான் யூசர் கிரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே ஸோ யூசர் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு இதுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி கன்சோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் அண்ட் ரோல்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு தான். ஸோ இப்போ இந்த யூசர் கொடுத்துருங்க. யூசர் கொடுத்துட்டு ஆட் யூசர் அக்கௌண்ட். ஸோ ஆட் யூசர் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகே ஸோ லெட்ஸ் சே யூசர் நேம் கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. இதுதான் வந்துட்டு உங்களோட லாகின் பாஸ்வேர்டு. ஓகே ஸோ கொடுத்துட்டு இதில் ஆட் ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட் ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ப்ரைமர்லி நம்ம 3 ரோல் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட். ஓகே ஸோ இதுதான் ரோல். ஸோ இதை ஆட் கொடுத்துட்டு ஸோ ரெண்டாவது வந்துட்டு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். மூணாவது வந்துட்டு ஜென்ரல் அக்கௌண்டன்ட். ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு அது இருந்தாலே போதும். ஸோ இன்கேஸ் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த 4 ரோல் இருந்தது அப்படின்னா ஜிஎல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் செட்டப் முடிச்சுட்டு டிரான்சாக்ஷனும் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் இதில் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த யூசர்லேருந்து லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கொடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அது கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஓகே ஸோ நம்ம யூசர் அண்ட் ரோல் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஸோ இப்போ செட்டப் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸோ செட்டப் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் அதுதான். ஸோ ப்ராப்ளி நம்ம அகெயின் வில் ட்ரை. ஸோ இதில் வந்துட்டு இது செக் பண்ணிவிடுங்க. செட்டப்னு பார்க்கும்போது இதில் நம்ம ஃபைனான்ஷியல் பண்ணோம். அதனால இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் செலக்ட் ஆகிருந்தது அப்படின்னா இதில் ஃபைனான்ஷியல்ஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே ஸோ இப்போ இதில் போயிட்டு மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர். சார் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ணுறோமா சார்? இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு உங்களுக்கு இதில் வராது. அது உங்களுக்கு இபிஎஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். ரோல்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு யூசர் அண்ட் ரோல்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணுமா சார்? ஆமாம் யூசர் அண்ட் ரோல்ஸ் தான் பண்ணுவோம். இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இபிஎஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம். லெட் மீ புட் இட் ஹியர். ஸோ இபிஎஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மெனு இருக்கும், அதுக்கப்புறம் சப்மெனு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே ஸோ இப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த யூசருக்கு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஜென்ரல் லெட்ஜர் அதாவது ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறதாகட்டும் இல்லாட்டி பீரியட் க்ளோஷர் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்ன பேசிஸில் வருதுன்னா இந்த மெனு சப்மெனு ஃபங்க்ஷன் இந்த பேசிஸில் வருது. ஓகே ஸோ சிமிலர்லி இப்போ ஃபியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா யூசர் கிரியேட் பண்ணுவோம். இங்கே ஈக்குவலன்ட் டு ரோல் பார்த்தோம் அப்படின்னா மெனு சொல்லலாம்.
ஸோ இந்த மெனுவில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பேசிக்லி ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சஸ் இருக்கும். ஸோ என்னால் கிரியேட் பண்ண முடியுமா இல்லாட்டி வியூ பண்ண முடியுமாங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஒரு சப்மெனுவாக கிரியேட் ஆகும். சப்மெனு லெட்ஸே ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ சிமிலர் டு தி ஜேர்னல் என்ட்ரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் பீரியட் க்ளோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராப்ளி அலோகேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே மெனுவில் இருக்கும். இப்போ இந்த மெனு தான் வந்துட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில் அட்டாச் பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டியை அகைன் யூசருக்கு அட்டாச் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே ரோல் இருக்கும். ஸோ இந்த ரோலில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரிவிலேஜ்னு சொல்லுவோம். இந்த ப்ரிவிலேஜஸ் இருக்கும். இந்த ப்ரிவிலேஜஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஜேர்னல் கிரியேட் பண்ண முடியுமா எடிட் பண்ண முடியுமான்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ஜேர்னல் என்ட்ரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மல்டிபிள் ரோல் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த யூசர். ஸோ மீனிங் இந்த மெனு இருக்கு இல்லையா, இந்த மெனு வந்துட்டு ஈக்குவலன்ட் டு ரோல். ஸோ இபிஎஸ்ல வந்துட்டு உங்களால் மெனு டைரக்டாக யூசருக்கு அட்டாச் பண்ண முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ணி அதை தான் வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம். பட் இதில் நீங்கள் ரோல் வந்துட்டு டைரெக்டாக யூசருக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இபிஎஸ்க்கும் ஃபியூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு 3 ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்துட்டு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட், ரெண்டாவது வந்துட்டு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், மூணாவது வந்துட்டு ஜென்ரல் அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஓகே. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் எதுக்குன்னா செட்டப் எல்லாம் நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு தேவைப்படும். இல்லை நீங்கள் ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூசர் ஆர் ரோல் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் உங்களுக்கு தேவைப்படும். இது வந்துட்டு உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பீரியட் க்ளோஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஜேர்னல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபியூஷனுக்கும் விபிஎஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால இங்கே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வராது, இங்கே உங்களுக்கு ரோல் தான் வரும். ஸோ இந்த ரோல்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த யூசருக்கு. கிளியருங்களா? ஓகே ஃபைன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஸோ ப்ராப்ளி இப்போ வந்து நம்ம இந்த ரோல்ல வந்து இந்த 4 ரோல் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஆமா, இந்த 4 ரோல் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரல் லெட்ஜர் பார்க்குறோம் இல்லையா, அதனால இந்த 4 ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஜிஎல் ரிலேட்டட் ரோல்ஸ் மட்டும்தான். ஸோ பேயபிளுக்கு அகைன் நம்ம பேயபிள் மாடியூல் பார்க்கும்போது ஸோ பேயபிளுக்கு என்ன ரோல் தேவைப்படும், ஏன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் இருக்குது, பேமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பீரியட் க்ளோஸ் அங்கேயும் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன ரோல் தேவைங்கிறது பேயபிள் ரிசீபிள் அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் பார்க்கும்போது நான் அது திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வந்து திரும்பி இதே மாதிரி யூசருக்குள்ள போய் நம்ம ஆமா ஆட் பண்ணும். திருப்பி யூசரை query பண்ணிட்டு யூசர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிரியேட் பண்ணி யூசரை query பண்ணி அதில் ஆட் ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட் ரோல் கொடுத்து அந்த பேயபிள் ரிசீபிள் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரிசீவபிள்ஸ் பண்ணும்போது ரிசீவபிள்ஸ் தேவையான ரோல் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆமா, ரிசீபிளோட ரோல் ஆட் பண்ணணும். அசட் கிரியேட் பண்ணும்போது அசட்டோட ரோல் ஆட் பண்ணணும். ஸோ இது ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று பார்த்துட்டோம். அதே மாதிரி இபிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த யூசர் வந்துட்டு என்ன லெஜர் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது லெட்ஸே யூஎஸ் பிரைமரி லெஜர்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் இருக்கு. இப்போ இந்த லெஜர் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்லை யூகேவும் சேர்த்து ஆக்சஸ் பண்ண முடியுமாங்கிறது இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் தான் கொடுக்கும். ரியல் லெஜர் நேம்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதான் டேட்டா ஆக்சஸ். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லெஜர் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்லி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். ஸோ இதில் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஃபியூஷன்லேயும் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது, பட் இந்த ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ் கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யூசர் என்ன யூசருக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன ரோல். ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் அக்கௌண்டன்ட் சொல்லிட்டு ஒரு ரோல் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா.
ஸோ இந்த ரோலுக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன லெட்ஜர்? ஸோ லெட்ஜர் வந்துட்டு யூஎஸ் பிரைமரி லெட்ஜர். அப்போது இந்த மூணும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த யூசருக்கு டேட்டா ஆக்சஸ் வந்துடும். ஸோ ஃபியூஷனில் நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த யூசர்னால இந்த லெட்ஜரில் ஜேர்னல் என்ட்ரிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, வேற டவுட் இருக்குங்களா? இல்ல சார், புரியுது சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்துட்டு நம்ம இது கொடுத்துட்டோம், யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நான் உங்களுக்கு இதுவும் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ அகெயின் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர் இருக்கும். இன்கேஸ் நமக்கு இதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு குளோபல் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்கே இருக்கு இல்லையா அந்த நோட் மாதிரி ஒரு ஐக்கன். ஸோ இதில் சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா மேனேஜ் access for users. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ரோல் கொடுத்துருக்கோமோ அந்த ரோலுக்குலாம் ஆக்சஸ் கொடுத்துருக்குமா இல்லையாங்கிறது இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு சர்ச், இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணதெல்லாம் வரும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ ஒன்று யூசர்ஸ் வித்தவுட் டேட்டா ஆக்சஸ், இன்னொன்று வந்துட்டு யூசர்ஸ் வித் டேட்டா ஆக்சஸ். அதாவது நான் ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஜெனரல் அக்கௌண்டன்ட்டுங்கிற ரோல் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் யூசருக்கு. ஸோ இந்த ரோல் வந்துட்டு ஏதாச்சும் லெட்ஜருக்கு வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருக்குமா இல்லையாங்கிறது நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம் வித் டேட்டா ஆக்சஸ். இல்லை நான் ரோல் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன் பட் ஆக்சஸ் கொடுக்கல, அப்போ எந்த ரோல் எல்லாம் நான் அட்டாச் பண்ணி ஆக்சஸ் கொடுக்காம வச்சுருக்கணும் அது எல்லாம் பார்க்கணுன்னா நான் இதில் கிரியேட் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஜிஎல் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு லெட்ஜர்னு பேசுவோம், அதுதான் டேட்டா ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதே இது நம்ம பேபிள் ஆர் ரிசீவபிள் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ பிஸ்னஸ் யூனிட்னா ஆப்ரேட்டிங் யூனிட் இன் இபிஎஸ். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் யூனிட்டா. இல்லை நீங்கள் அசெட் மாடியூல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அசெட் புக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ஃபியூச்சர் இதில் உங்களுக்கு வரும். ஸோ அப்கமிங் இதில் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ணுறது வந்துட்டு டேட்டா ஆக்சஸ் செட். இப்போது நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜு. ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த யூசருக்கு நான் என்னெல்லாம் ரோல் கொடுத்தனோ அது எல்லாமே இங்கே வந்துடும் எனக்கு. ஸோ இப்போ நான் கொடுக்குற ஆக்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அக்கௌண்டன்ட் மட்டும் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக இந்த யூனிட்டுக்கு தான் செட்டப் பண்ண போகிறோன்ட்டு இல்லை நமக்கு. ஸோ அதனால் இந்த 2 அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட்டுக்கும் ஐடி செக்யூரிட்டி மேனேஜருக்கும் இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ எங்கே நம்ம டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அப்போது இந்த கேஸில் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா ஆக்சஸ் செட்னு கொடுக்குறேன். ஸோ டேட்டா ஆக்சஸ் செட்னா ஒன்றும் இல்லை, லெட்ஜர் தான் வந்துட்டு டேட்டா ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் யூஎஸ் பிரைமரி லெட்ஜர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிமிலர்லி ரெண்டாவது ரோல் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவும் கொடுத்துக்கலாம், ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஓகே, ஸோ இதில் அகைன் யூஎஸ் பிரைமரி லெட்ஜர் இது கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூசர்னால ரோல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது ஜென்ரல் லெட்ஜரோட ரோல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ரோல் ஆக்சஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க பட் ஸ்டில் உங்களுக்கு வரல அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். அதாவது இனிஷியல் யூசர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இதில் நீங்கள் பேராமீட்டர் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃப்ரெஷ் பண்ணிடும். இது என்னன்னா இப்போ நம்ம யூசர் அண்ட் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணோம், அதுதான். ஸோ உங்களுக்கு ரோலோட ஆக்சஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு யூசர் அண்ட் ரோல்ஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, இது கிளியர் நினைக்கிறேன். ஸோ நான் அகெயின் டு தி டாபிக் போயிடுறேன்.
ஓகே, ஸோ இது செக்மெண்ட் தான். ஸோ ஜஸ்ட் டு செக் இது ஒர்க் ஆகுதான் ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ கம்பெனிக்கு சேம் வேல்யூ தான் கொடுக்குறேன், ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட். ஓகே, செக்மெண்ட் லேபிள் சார் நாங்க கொடுக்குறோம். புரியல, சொல்லுங்க. செக்மெண்ட் லேபிள் கொடுத்தோம்ல, செக்மெண்ட் லேபிள் ஏன் நீங்க ஒன்று கொடுத்தீங்க? இப்போ நீங்க செக்மெண்ட் லேபிள் கொடுக்கல அப்படின்னா சிஸ்டம்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, லெட்ஸே எனக்கு வந்துட்டு இந்த 2 இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு கம்பெனி ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த கம்பெனிக்கு வந்துட்டு எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனியை வந்துட்டு என்னால் போஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் என்னால் இந்த கம்பெனிக்கு பட்ஜெட் கால்குலேட் பண்ண முடியுமா முடியாதா, இது 2 மட்டும்தான் எனக்கு வேணும். அதே இது எனக்கு அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு டெஃபினட்டாக இது 2 வேணும். ஸோ அடிஷன் டு தட் எனக்கு எக்ஸ்பென்ஸ் டைப் வேணும், அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டோட கிளாசிஃபிகேஷன், அதாவது கேட்டகரி, ஸோ இதுவும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சிஸ்டம் எடுத்துக்கும் அப்படின்னா இந்த லேபிள்ஸ். நம்ம கொடுக்குற அந்த லேபிள்ஸில் ஒரு சில வேலிடேஷன்ஸ் வந்துட்டு ஆரக்கிள் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லேபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமாகவும் க்ரியேட் பண்ணலாம். பட் நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த கஸ்டம் லேபிள்ஸுக்கு வந்துட்டு பெருசாக நமக்கு வேலிடேஷன் எதுவும் இருக்காது. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். பட் ஆரக்கிள் கொடுக்குற லேபிளில் வந்துட்டு நிறையா கோட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் இந்த வேலிடேஷன்லாம் இருக்கும். அப்போது நான் இந்த லேபிள் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் வரும். ஸோ இப்போ நான் ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூவே கொடுக்குறேன்னா, இப்போ இந்த ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ வந்துட்டு நான் இந்த கம்பெனி கொடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லை நான் இதுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டெபிட் அண்ட் கிரெடிட் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். லெட்ஸே நான் லேபிளே கொடுக்கல அப்படின்னா எனக்கு இது எதுவுமே வராது. ஜஸ்ட் டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு வேல்யூ நான் என்டர் பண்ணுவேன், இந்த வேல்யூக்கு ஒரு XYZன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக கேப்சர் பண்ணிக்கலாமே தவிர எனக்கு இங்கே மோர் ஓவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேலிடேஷன் எனக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இது எக்ஸ்பென்ஸா இல்லாட்டி இது அசட்டா என்ன அக்கௌண்ட்டுங்கிறது எனக்கு முதல்ல தெரியாது. இன்னொன்று இதை வச்சு நான் போஸ்ட் பண்ணலாமா பண்ண முடியாதாங்கிற எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. பேசிக்லி டு ஆட் மோர் வேல்யூ, இந்த இதுக்கு மோர் வேல்யூ ஆடட் கொடுக்குறக்காக இந்த லேபிள் ஆட் பண்ணுறோம். இந்த லேபிள் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களால் இந்த வேலிடேஷன் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு மீனிங் சிஸ்டமில் இது டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கோ இல்லையோ சிஸ்டம் அலோவ் பண்ணும். பட் எனக்கு அப்படி வேண்டாம். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் வேணும். ஸோ எனக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த லேபிள்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த லேபிளில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேலிடேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் பர்பஸ் ஆஃப் ஹேவிங் இந்த லேபிள். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, ஓகே, மேபி நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ராபப்ளி அதில் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாட்டா லெக்சர் இதுதான். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி, அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட், யூனிட், இந்த மாதிரி ஒரு 5 செக்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஸ்ட்ரக்சர் கோடு ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் நேம் ஒன்று, இது சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட். ஸோ வேல்யூ செட் முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கம்பெனிக்கு ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கம்பெனி செக்மெண்ட்டுங்கிறதுனால நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ அதே இது அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நேச்சுரல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா,
இதில் எனக்கு எக்ஸ்பென்ஸ் டைப்பு, அப்புறம் ஃபைனான்ஷியல் கேட்டகரி இதெல்லாமே வரணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு இதில் தான் இருக்கும். இந்த நேச்சுரல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் தான் அந்த வேலிடேஷன்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இது போக எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ஃபியூச்சர் இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் இந்த லேபிள்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அப்போ பை டிஃபால்ட் உங்களுக்கு இதில் என்ன வரும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு டெபிட் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கா இல்லாட்டி இந்த வேல்யூஸ்லாம் வரணுமாங்கிறதே சிஸ்டம் செக் பண்ணாது. சிஸ்டம் பை டிஃபால்ட் நமக்கு இது ரெண்டு மட்டும் தான் சொல்லும். ஸோ நீங்கள் போஸ்டிங் அலோவ் பண்ணுறீங்களா, பட்ஜெட்டிங் அலோவ் பண்ணுறீங்களா, இது ரெண்டு மட்டும் தான் காட்டும். அது எஸ்என்எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இந்த செக்மெண்ட்டுக்கலாம். ஸோ மீனிங் உங்களுக்கு இதில் வேலிடேஷன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம 5 செக்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் செட்டப். ஸோ இப்போ ஒன்னொன்றும் நீங்கள் தனித்தனியாக பண்ணணும். ஸோ இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ஆட் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போது நீங்கள் லெஜர்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லெஜர் வச்சு நீங்கள் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூப்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த கியூப்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஎஸ் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கியூப் இருக்கு. ஸோ இந்த கியூப்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இன் சிம்பிள் டேர்ம் எனக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு லெட்ஸே ஆக்சுவல்ல எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது, லெட்ஸே ஒரு 1 lakh பேலன்ஸ் இருக்கு. அப்போ இந்த காம்பினேஷன்ல என்னால் எடுக்க முடியும். இது எதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா கியூப்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கியூப்ல பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேப்சர் ஆகும். அப்போ நான் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு ஒரு டிராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான், அதாவது மல்டி டைமென்ஷனல் வியூன்னு சொல்லுவோம். இந்த 3 பேராமீட்டரை வச்சு நான் எடுக்கலாம், இல்லை இந்த 2 பேராமீட்டரை வச்சும் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த மல்டி டைமென்ஷன் கியூப்னு சொல்றோம். இப்போ இந்த லெஜரை கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கியூப் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியாது இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரில். ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போதே ஃபைனலைஸ்டு வெர்ஷனாக தான் எடுத்து இதில் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன் திங். ஸோ இப்போது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம், செக்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இப்போ செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்தது வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு நம்ம லெஜரில் வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிரியேட் பண்ணல. இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இதில் ஸ்ட்ரக்சர் நேமில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் நேமில் லெட்ஸே இப்போ இது இந்த ஸ்ட்ரக்சர் நேம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரெக்வயர்ட் ஃபிளாக் நோவில் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் எடிட் கொடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இது கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே நம்ம எப்படி வந்துட்டு சிஓயோட நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இன்ஸ்டன்ஸோட கோடு கொடுப்போம், கோடு கொடுத்துட்டு நேம் கொடுப்போம். ஓகே. ஸோ நேம் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டைனமிக் காம்பினேஷன் கிரியேஷன் அலௌடுன்னு கொடுப்போம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போது லெட்ஸே ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நான் வந்துட்டு ரெண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அடிஷனாக எனக்கு லெட்ஸே ஒரு அக்கௌண்ட் இன்டர்நெட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 58991 இதுதான் வந்துட்டு என்னோட இன்டர்நெட் சார்ஜஸோட அக்கௌண்ட். ஸோ இப்போது எனக்கு அடிஷன் டு ஸ்டீல் எனக்கு வந்துட்டு டாட்டா ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு செக்மெண்ட்டும் இருக்குது, இன்னொரு வேல்யூவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது எல்லாமே நான் காம்பினேஷனாக க்ரியேட் பண்ணணும். எனக்கு காம்பினேஷனாக க்ரியேட் பண்ணாதான் நான் ஒரு ஜேர்னல் போடும்போது இந்த காம்பினேஷன் எனக்கு அங்கே லிஸ்ட்டில் காட்டும். இல்லாட்டி எனக்கு எரர் அடிக்கும், என்னென்னா இந்த காம்பினேஷன் சிஸ்டமில் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக காம்பினேஷன் க்ரியேட் பண்ணிடும். நான் மேனுவலாக போயிட்டு கொடுக்க வேண்டியதில்லை. அதான் இதோட பர்பஸ். ஷார்ட் அண்ட் அலைஸ்னா உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் ஒரு செட்டப்பாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் ஷார்ட் அண்ட் அலைஸ். ஸோ அது இப்போதைக்கு நம்ம எனேபிள் பண்ணல, இப்போ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இதில் இந்த 5 செக்மெண்ட்டில் 3 செக்மெண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்வயர்ட் அண்ட் டிஸ்பிளே ஃப்ளாக் வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம்.
பட் நம்ம கேஸில் நான் இந்த 5 செக்மெண்ட்டுமே யூஸ் பண்ணுறேன், அதனால 5மே ரெக்வயர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக செட்டப் இருக்காது. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர், அதில் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு இதில் ஜஸ்ட் நீங்கள் லெஜர் மட்டும் இது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்வயர்ட் ஃப்ளாக் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் டெப்ளாய் பண்ணணும். ஸோ டெப்ளாய்னா என்ன அப்படின்னா, ஆரக்கிள் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக டேட்டா ஆர் செட்டப்ஸ் வந்துட்டு இப்படி தான் பண்ணணுன்ட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த செட்டப் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது சிஸ்டம் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு நமக்கு எரர் இருந்ததுன்னா சொல்லும். ஸோ இன்கேஸ் எரர் இருந்தது அப்படின்னா இதில் நமக்கு ரெட் கலரில் வரும், அண்ட் இதில் பார்த்தோம்னா எரர் மெசேஜ் வரும். ஸோ இந்த கேஸில் நமக்கு எரர் மெசேஜ் எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே ஃபைனாக இருக்குங்கிறனால இந்த மாதிரி ஒரு க்ரீன் டிக் மார்க் உங்களுக்கு இருக்கும். மீனிங் உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இதை வச்சு நீங்கள் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் ரெடி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரைமரி லெஜர் வந்துட்டு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை சார், டவுட் இல்லை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கரன்சி சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு இந்த கரன்சி வந்துட்டு உங்களுக்கு பை டிஃபால்ட் ஆரக்கிள் கொடுக்குறது தான். ஸோ இது போக நீங்கள் கஸ்டமாக கிரியேட் பண்ணணும்னா பண்ணலாம், பட் உங்களுக்கு அது தேவைப்படாது. ஆரக்கிளே பை டிஃபால்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஐஎன்ஆராக இருக்கட்டும், இல்லாட்டி யூஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி சவுதி ரியாலாக இருக்கட்டும், ஸோ எனி கரன்சி ஆரக்கிளே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஸோ கேலண்டர் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேலண்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் ஆப்ஷன். இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கேலண்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே, ஸோ இந்த கேலண்டர் யூஸ் பண்ணல நான், பட் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த கேலண்டர் எதுக்கு அப்படின்னா உங்களோட அக்கௌண்டிங் பீரியட், அதாவது உங்களோட டேட் எப்படி இருக்கும், எதுலேருந்து எது வரைக்கும் உங்களோட டேட் வேணுங்கிறது சொல்கிறது தான். லெட்ஸே 1st ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1st ஏப்ரல் வந்துட்டு ஸ்டார்டிங் பீரியடாக நான் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1st ஏப்ரல் கொடுத்துட்றேன், பட் இங்கே இயர் வந்துட்டு நான் 23ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இப்போ 24 கொடுத்தேன்னா அடுத்த மாதத்துலேருந்து தான் நான் டிரான்சாக்ஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும், அதனால. ஓகே, அதுக்கப்புறம் இதில் மந்த்லி, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டர், இதெல்லாமே உங்களுக்கு ஃபார்மேட் தான். ஃபார்மேட் உங்களுக்கு மந்த்னா உங்களுக்கு ஏபிஆர்ன்னு சொல்லிட்டு வரும், அண்ட் இயர்னா 24 இந்த மாதிரி வரணும். ஸோ செப்பரேட் பண்ணுறதுனா இதுதான் ஹைஃபன் 24ன்னு வரும், அதாவது ஏபிஆர் ஹைஃபன் 24ன்னு வரும். 24 or 23 இதாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அட்ஜஸ்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். அட்ஜஸ்டிங் பீரியட்னா என்ன அப்படின்னா இப்போது இந்த பீரியடில் வந்துட்டு என்னால் ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ண முடியும், பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. நான் போஸ்ட் பண்ணாதான் இந்த பேலன்ஸ் போய் ட்ரையல் பேலன்ஸில் ஆட் ஆகும். பட் அது இல்லாமல் நான் ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னா அதுதான் அட்ஜஸ்டிங் பீரியட். இது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ட்வைஸ் தி இயர், இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு குவார்டர்லி ஒன்ஸ் வைக்கணுமா, இல்லாட்டி பிகினிங்கில் வேணுமா, இல்லாட்டி எண்ட் ஆஃப் த இயர் வேணுமா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அட் தி இயர் எண்ட். ஓகே, இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேலண்டர் பீரியட் வந்துட்டு சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடும். இது இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் இதுவும் சிஸ்டமே செலக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த இயருக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நான் இன்னொரு இயரும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல சேவ் மட்டும் கொடுத்துட்டு இதில் ஆட் இயர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதில் ஆட் இயர். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் சிஸ்டம் உங்களுக்கு இது கிரியேட் பண்ணிடுச்சு பீரியட். ஸோ இதுதான் உங்களுக்கு கேலண்டர் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள செட்டப்ஸ். அப்போது நம்ம இது வரைக்கும் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா கரன்சி பை டிஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம், கேலண்டர் கிரியேட் பண்ணிட்டோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்,
அக்கௌண்டிங் கன்வென்ஷனும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அக்ரூவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் இதுக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்இன்னு சொல்லுவோம். ஸோ லீகல் என்டிட்டி. ஸோ லீகல் என்டிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ டாடா ஸ்டீல்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டாடா ஸ்டீல் வந்துட்டு எனக்கு ஒரு என்டிட்டியாக லெட்ஸே நான் வந்துட்டு சென்னையில் ஒரு ஆஃபீஸும் சிங்கப்பூரில் ஒரு ஆஃபீஸும் நான் போடுறேன் அப்படின்னா, சென்னையில் நான் கவர்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த லொக்கேஷனில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஒரு என்டிட்டியாக பண்ணும். அப்போ எனக்கு இது ஒரு லீகல் என்டிட்டி. ஸோ இதே மாதிரி இது டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. லெட்ஸே நான் ஹைதராபாத்தில் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே லோக்கலாக நான் ஒரு ஜிஎஸ்டி இதெல்லாம் வாங்கி பண்ணுவேன். ஸோ அப்போது ஸ்டில் எனக்கு வந்துட்டு லீகல் என்டிட்டி ஒன்றா இருக்கும். பட் ப்ராப்ளி எனக்கு டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இருக்கும். பட் இது கண்ட்ரியே டிஃப்ரெண்ட்டுங்கிறனால இந்த கேஸில் நான் வந்துட்டு ஒரு லீகல் என்டிட்டியாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டியாக நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா லெட்ஜர். ஓகே, நான் இதில் போடுறேன் பிரைமரி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த லெட்ஜருக்கு இந்த 2 லீகல் என்டிட்டியும் டேக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த 2 செட்டப் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லெட்ஜர் கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆக்சஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் ப்ராசஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிற இந்த ப்ரைமரி லெட்ஜரோட நேம் மட்டும் நம்ம அதில் டேக் பண்ணால் போதும், நம்மளால ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது இந்த லீகல் என்டிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஒரு நிமிஷம். ஓகே, சொல்லுங்கள், ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு கீழே ஜென்ரல் லெட்ஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் லெட்ஜர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் ஓகே, பிஃபோர் தட் இப்போ நீங்கள் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லீகல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மேனேஜ் லீகல் என்டிட்டி இது கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோங்கிறனால க்ரியேட் நியூ கொடுத்துட்டு அப்ளை அண்ட் கோ டு டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இது யூஸ்வலாக உங்களுக்கு ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இது பிளாங்காக இருக்கும். இது நமக்கு டெஸ்ட்டுங்கிறனால நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இதில் தெரியுது. ஓகே, ஸோ இப்போ இதில் ஆட் கொடுத்துட்டு இப்போது லெட்ஸ் சே நீங்கள் ஒரு இந்தியா சினாரியோ பண்ணுறீங்கன்னா கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர் லெட்ஸ் சே யூஎஸ்ன்னு போகணும், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டாடா யூஎஸ் என்டிட்டி. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கறது தான் லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு HCM டீம் வந்துட்டு லோட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம கண்ட்ரி யூனிட் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணனால நேம்ல யூஎஸ் என்டிட்டின்னு கொடுக்குறோம். சப்போஸ் நம்ம கண்ட்ரில இந்தியா செலக்ட் பண்ணா ஐஎன்டி என்டிட்டின்னு கொடுக்கலாமா சார்? ஆமாம், ஐஎன்டின்னு கொடுத்துக்கலாம். இது உங்களோட நேமிங் கன்வென்ஷன் தான். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஎஸோட என்டிட்டியும் இருக்கும், இந்தியாவோடது இருக்கும், சிங்கப்பூர் இருக்கும். அப்போது இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் எது இந்தியாவோட என்டிட்டி எது யூஎஸோட என்டிட்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இது ஏன் நம்ம கண்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி நமக்கு இந்த லீகல் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஎஸோட அட்ரஸ் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போஸ்டல் கோடு அதுக்கப்புறம் கவுண்டி அதுக்கப்புறம் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரி இதெல்லாமே கொடுக்கணும். இதே இது நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
எனக்கு வந்துட்டு அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 மேபி போஸ்டல் கோட் இருக்கும், அதுக்கப்புறம் கண்ட்ரி இருக்கும். பட் எனக்கு கவுண்டி எல்லாம் இருக்காது எனக்கு. ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மாறும். ஸோ அதனால தான் இது உங்களுக்கு கீ இன்ஃபர்மேஷன். ஸோ இது உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் தான் வந்துட்டு இதில் யூஸ்வலாக கொடுப்போம். ஐ மீன் இந்தியா சினாரியோக்கு. ஸோ யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின் நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள், அதாவது உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லீகல் என்டிட்டி வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ இல்லை ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் உங்களுக்கு தேவை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் கொடுப்போம் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த டைம் பீரியட் வரைக்கும் தான் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க. ஆர் லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இப்போ நீங்கள் யூஏஇ எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட். அப்போது நீங்கள் இது ஒரு புது என்டிட்டியாக மறுபடியும் கிரியேட் பண்ணணும். லெட்ஸே நான் ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஏபிசிக்கு பதிலாக ஏபிசி 1 ஆர் ஏபிசி 2ன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் நம்ம எண்ட் டேட் கொடுப்போம். பட் இப்போ நான் எண்ட் டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு இந்த என்டிட்டியை வச்சு நான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதுதான் எண்ட் டேட்டோட பர்பஸ். அதனால தான் இதில் நம்ம எண்ட் டேட் கொடுக்கல. ஏன் எண்ட் டேட் கொடுக்கல அப்படின்னா, இப்போ நான் எண்ட் டேட் கொடுத்தேன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் என்னால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுங்கிறனால. பட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நான் எப்போ பிஸ்னஸ் வச்சிருக்கனோ அது வரைக்கும் நான் இந்த என்டிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம எண்ட் டேட் கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்ஜர் கிரியேஷன். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெட்ஜர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ டாட்டா பிரைமரி லெட்ஜர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த கேலண்டர், அதுக்கப்புறம் கரன்சி லெட்ஸே ஐஎன்ஆர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுவும் அகைன் நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்கிறோம், ஸ்டாண்டர்ட் அக்ரூவல். ஓகே. ஸோ இப்போ இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லெட்ஜர் கிரியேட் ஆகிடும். இப்போ லெட்ஜர் கிரியேட் ஆகிடும். பட் இந்த லெட்ஜர் எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணும் நம்ம. அதுதான் வந்துட்டு ஸ்பெசிஃபை ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ இதில் செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த லெட்ஜர் வந்துட்டு இதில் எடுக்கணும். இதில் டாட்டான்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு டாட்டா பிரைமரி லெட்ஜர் இதுதான். ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபர்ஸ்ட் பீரியடு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் இதெல்லாமே வந்துடும். ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்துட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஓகே. ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ஸோ ரீட்டைன் ஏர்னிங்ஸ்னால் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்தில் எக்ஸஸ் ப்ராஃபிட் வரும் இல்லையா, அந்த ப்ராஃபிட் எல்லாம் நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஷேர் ஹோல்டரோட ஒரு அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த அக்கௌண்ட் இதில் அட்டாச் பண்ணணும். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு
ரெஸ்ட் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பேபிள் பார்க்கும்போது திருப்பி நான் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் ஆர் வவுச்சர் நம்பர்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் நம்ம பார்ப்போம் இது. ஓகே, ஸோ அகெயின் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாமே எதுக்குன்னா ஜேர்னல் அப்ரூவல். இதெல்லாமே இப்போ ஒரு மேனுவல் ஜேர்னல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அப்ரூவல் வேணும்னா எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அது போக இதெல்லாமே இன்டர் கம்பெனி, அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா எப்படி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். ஓகே, பட் நமக்கு கீ இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த போன செட்டப்பில் பண்ண இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இந்த ரீடைன் ஏர்னிங்ஸ். ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பெசிஃபை ஆப்ஷன்ஸ் வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே show all. ஓகே, ஸோ இப்போ இந்த பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ லெட்ஜரில் கொடுக்கலாம், இல்லாட்டி இதில் கொடுக்கலாம், லீகல் என்டிட்டியில் கொடுக்கலாம். ஓகே ஓகே, ஐ திங்க் இது நம்ம ஆட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா லீகல் என்டிட்டி. ஸோ ஓகே, இது யூஎஸ்ல கிரியேட் பண்ணி ஓகே ஃபார் டைம் பீயிங் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க இதுல கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த லெட்ஜருக்கு வந்துட்டு இதுதான் லீகல் என்டிட்டி, சாரி இது பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூனா ஒன்றும் இல்லை, உங்களோட இந்த கம்பெனி வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 1010ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் உங்களோட பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ. ஸோ பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூனா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்னு ஒன்று கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் 01ங்கிறது தான் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த லீகல் என்டிட்டியை அட்டாச் பண்ணியிருக்கோம், இப்போ பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம இந்த கான்ஃபிகரேஷன்லாம் கரெக்டாக இருக்கு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கம்ப்ளீட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கியூப் சொன்னோம் இல்லையா, அந்த கியூப் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு லெட்ஜரோட செட்டப்ஸ். இப்போ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. ஒன்று பீரியட் ஓப்பன் பண்ணணும், ரெண்டாவது வந்துட்டு எனக்கு இந்த டேட்டா ஆக்சஸ் கொடுக்கணும். ஏன்னா டேட்டா ஆக்சஸ் நம்ம கொடுத்தது டிஃப்ரெண்ட் லெட்ஜர், பட் இந்த லெட்ஜர் நம்ம இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த 2 செட்டப்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த செட்டப் பார்த்தோம் அப்படின்னா இது பேக் எண்டில் ரன் ஆகும். ஸோ ப்ராப்ளி அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீரியட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கு இல்லையா, இதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கொடுத்தேன். ஸோ அந்த மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே ஆப்ஷன் தான். ஸோ இதில் போயிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் பேர் ராஜு. ஸோ ராஜுங்கிற யூசருக்கு வந்துட்டு ஜென்ரல் அக்கௌண்டன்ட் அண்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு டாடா பிரைமரி லெட்ஜர். ஓகே, ஸோ சிமிலர்லி அந்த ஜென்ரல் அக்கௌண்ட்டும் கொடுத்துடலாம். ஸோ தட் இப்போ நான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன்னா அதுவும் நான் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ ஆக்சஸ் கொடுத்தாச்சு. மேபி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் ரோல் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணணும்.
ஏன்னா கொடுத்த உடனே இமீடியட்டாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே ரன் ஆகும்.